ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் பஜ்ஜி மொறு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெடிமேடு மாவு தான் கடையில் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். ஒரு பேக்கெட்டுக்கு 1 லிட்டர் கரெக்டாக இருக்கும். நான் வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் போடணும், ஆனால் நான் தண்ணியில் போடாதனால கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி நம்ம மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி எடுத்து நல்லா நம்ம மாவு வாழைக்காய் போடுற அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கலாம். இந்த ரொம்பவும் தண்ணியாக விட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும் மாவில் பஜ்ஜியில் பார்த்திங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். நிறையவும் பார்த்திங்கன்னா போடக்கூடாது, எண்ணெய் திருப்பி விட முடியாது. அதனால் கொஞ்சமாக கொள்முதல் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி திட்டமாக போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துடுச்சு. 1 பை 1 நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம பிஞ்சாக எடுக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மொத்த வாழைக்காய், அதாவது கொஞ்சம் முத்தின வாழைக்காய் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் குடிச்சிரும். வாழைக்காய் நம்ம தண்ணியாக மாவு கரைச்சிட்டோம்னா எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மாவு லைட்டாக விட்டு பார்த்துட்டு மேலே வருதுன்னா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலராக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர்லலாம் வைக்கல, வாழை இலையில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அதுவே எண்ணெய்லாம் ஈத்துரும். அதனால் உடம்புக்கும் டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லதில்லை. அதனால் நான் வாழை இலையிலே வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வாழை இலையில் நம்ம சூடாக பரிமாறிக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தபோது நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிறதுக்காகவும். இது பார்த்திங்கன்னா நம்ம டீலாம் சாப்பிட்டுட்டு இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு தெம்பாக இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.